என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் பலமுறை சொல்லி ஆகிவிட்டது. அந்த அளவுக்கு நமக்கு இது நன்மைகளை தரக்கூடியது. அந்த வகையில் இன்றைக்கு பார்ப்பீர்களானால் நமது அரங்கிற்கு சிலர் அரவிந்த் பிசிஏ படித்திருக்கிறார்கள். 42 வயது, ஓசூரிலிருந்து இங்கே டீச்சர்ஸ் ட்ரைனிங் படிக்க வந்திருக்கிறார்கள். அவர்கள் குங்ஃபூ ஆசிரியர், வெகுகாலமாக ஓசூரில் கலையை மக்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அது சீனக்கலையாக இருந்தாலும் அது இந்திய கலை. இங்கே இருந்தால் அங்கே போயிருக்கு. ஏன் நாம் வரும் மாணவர்களுக்கு யோகாசனத்தையும் கற்றுத்தரக்கூடாது? இன்றைக்கு யோகக்கலை உலகமெல்லாம் மாறி இருக்கின்றது என்று அவர் இங்கே வந்து தங்கி யோகா டீச்சர்ஸ் ட்ரைனிங் 300 hours இங்கே படிக்கிறதுக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை பாருங்கள், சிரசாசனத்தை அற்புதமாக செய்வார்கள். திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்கிறது. 42 வயதிலும் சிரசாசனம் செய்தாலே பல அற்புதமான பலன்கள் அவர்கள் கிடைக்கும். நிச்சயமாக அவர்கள் யோகக்கலையிலும் குங்ஃபூ கலையிலும் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெற்று விளங்குவார்கள் என்பது சந்தேகமே கிடையாது. அந்த அளவுக்கு சிரசாசனம் மூளை பலம், மனோபலத்தை தரக்கூடியது. எண்ணியதை எண்ணியாக எய்துவர் திண்ணியராகப்பெறின் என்ற ஒரு உதாரண புருஷராக அவர் நிச்சயமாக விளங்குவார். என் அருமை சீடர் அவர்களே, நீங்கள் இப்பொழுது தலையை இங்கே வைத்து நீங்கள் சிரசாசனம் செய்ய வேண்டும். அப்படி தான் உங்களுக்கு முகம் கேமராவுக்கு தெரியும். அப்படியே சிரசாசனத்துக்கு இங்கே தலையை வைங்க, அப்படியே திரும்பி இங்கே தலையை வைங்க, அப்படி திரும்பி. சார், தலையை எங்கே வைங்க, அப்படி வைங்க. அப்போ தான் தலை தெரியும். மெதுவாக பண்ணுங்கள், அவசரப்படக்கூடாது. கவனிக்க வேண்டும். திருமணமாய் 2 குழந்தைகள், 42 வயது. இந்த ஒரு ஆசனம் போதும், செய்துட்டு போயிட்டே இருக்கலாம். அத்தனை உறுப்புகளும் செம்மையாக செயல்படும். எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். மூளைதான் உடல் உள்ள அத்தனை அங்கங்களையும் ஆட்டி படைக்கிறது. ஆகவே மூளை சரியாக வேலை செய்தால் உடலில் உள்ள அத்தனை உறுப்புகளும் சரியாக வேலை செய்யும். டெய்லி காலையில் சாயங்காலமும் ஒரு 200 counts ரிலாக்ஸ் மூடில் இருந்தோமானால் என்றும் இளமை, வயோதிகத்தன்மை ஏற்படாது, சாக்காடே ஏற்படாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா உறுப்புகளும் சரியாக இருக்கும் பொழுது ஏன் சாக்காடு வருது? ஏதாவது ஒரு உறுப்புகளுக்கு நோய்கள் வந்தால் மனிதன் சாகிறான். ஒரு உறுப்புகளுக்கும் டேமேஜ் ஆகாது, வியாதி வராது, எந்த பிரச்சனையும் வராது. அப்புறம் எதுக்கு சாக்காடு வருது? அதான் செஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானமான சிரசாசனம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மெதுவாக இறக்குங்கள். பாருங்க, கழுத்திலே சார் அப்படியே பக்கவாட்டில். இப்பொழுது தலையை இங்கே வைக்கணும். பல கோணங்களில் செய்கிறார்கள், நீங்கள் பார்க்க வேண்டும். கையை 45 டிகிரி வச்சுக்கணும். ரொம்ப விரிச்சிட்டா தலைக்கு வெயிட் வந்துடும். அதனால் ஒரு 45 டிகிரியில் தான் வைக்கணும். ஆரம்ப கட்டத்தில் அர்த்த சிரசாசனம் ஒரு 2 மாதம் 1 மாதம், அதுக்கப்புறம் சுவரோரமாக சிரசாசனம், அப்புறம் சிவரை விட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரணும். கொஞ்சம் கால் பின்ன போட்டோம். சிரசாசனம் கிங் ஆஃப் ஆசனாஸ் என்று சொல்வார்கள்.
எல்லா உறுப்புகளையும், உள்ளுறுப்புகளையும் வெளி உறுப்புகளையும் செம்மைப்படுத்தக்கூடிய ஆசனம். மெதுவாக இந்த ஆசனத்தை இறக்குங்கள். தலையை உடனே தூக்கக்கூடாது. தலையை கொஞ்சம் கீழே வைங்க. தலையை கீழ் தரையில் வைங்க. அப்படி கொஞ்சம் வைங்க. தலையை சிரசாசனம் போட்டவுடனே சடனாக எடுக்கக்கூடாது. தலைக்கு பிளட் வந்துக்கிட்டு இருக்கு, தூக்கணும்னா தடார்னு பாட்டில் தண்ணியை வச்சு திருப்புற மாதிரி ஆயிரும். கொஞ்ச நேரம் வச்சிருந்து மெதுவாக தலையை தூக்கணும். தூக்குனதுக்கப்புறம் தலையை முன்னும் பின்னும் பக்கவாட்டிலையும் லேசாக ஆட்டணும். அப்படியே கேமரா பார்க்க உட்காருங்க. என் அருமை பெரியவர்களே, 42 வயது திருமணமான ஒரு மனிதர் அற்புதமாக ஆசனம் செய்திருக்கிறார். அவர் யோகாசன ஆசிரியராகவும் மாறிக்கொண்டிருக்கிறார். அதுதான் கவனிக்க வேண்டும். உலகமெல்லாம் இந்த ஆசனத்தை அவர்கள் ஒத்துக்கொண்டாலும் ரஷ்யாவில் இது ஒத்துக்கொள்ளவில்லை. இது ஒரு மத கோட்பாடு, நாங்கள் விடமாட்டோம். அப்பொழுது அங்கே ஒரு சாமியார் போய் சண்டை போடுறார். இது மத கோட்பாடு அல்ல, மனிதனை மனிதனாக வாழ வைக்கவும், ஆரோக்கியமாக வாழ வைக்கவும், நோயின்றி வாழ வைக்கவும்க்கான வழிமுறை அரசாங்கம் சொல்லியிருக்கிறது. நாங்கள் ஒரு 5 பைத்தியக்காரர்களை உங்கள்கிட்ட தருவோம், இந்த பைத்தியத்தை நீங்கள் நீக்கினால் நாங்கள் இதை ஒத்துக்கொள்ளுகிறோம் என்று சொல்லி பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் இருந்து ஒரு 5 பேரை பிடித்து இவற்றை ஒப்படைச்சிட்டாங்க. இந்த நோயை சரி பண்ணு, நாங்கள் ஒத்துக்கொள்ளுகிறோம் என்று. அவரும் ஒத்துக்கொண்டார். என்ன பண்ணார், இந்த களக்கூத்தாடியெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு கம்பியை மேலே கட்டியிருப்பான், அது மேலே நடப்பான். அதே மாதிரி கம்பியை கட்டி இந்த 5 பேருக்கும் காலில் ஒரு பூட்ஸ், காலில் 2 பூட்ஸ்லேயும் 2 கொக்கி போட்டு கையை பின்ன கட்டி 12 மணி வெயிலில் அந்த கம்பியில் மேலே இந்த தூக்கி அப்படியே தூக்கி மாட்டிட்டாங்க. இந்த காக்கா தொங்க போட்ட மாதிரி இவன் கையை ஆட்டிட்டு இடந்தான். அவ்வளோதான். 1 மணி நேரம் வெயிலில் போட்டான் அப்படியே தலையில். பிளட்டு பூரா தானாக வந்துட்டு. இவன் சொன்னால் சிரசாசனம் பண்ணுவானா, பண்ண மாட்டான். தலையில் போட்டான். 1 மாதம் டெய்லி 1 மணி நேரம் மத்தியானம் வெயில் போட்டுட்டான். கழுத்து கீழே போட்டால் அப்படியே செத்த சவமாக அப்படியே கிடக்கான். இப்படி ஒரு 15 நாள்லே அவன் பாதி குணமாச்சு. 1 மாதத்தில் பைத்தியம் முழுமையாக தெளிஞ்சிட்டு. ஏன்னா மூளை கோளாறுன்னு தானே சொல்கிறோம். மூளைக்கு சர்க்குலேஷன் போனால் கோளாறு சரியாயிருது. சரி பண்ணிட்டான். ரஷ்யாவில் ஏற்றுக்கொண்டார்கள். அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது. இன்றைக்கி யோகாசன ஆசிரியர்கள் தமிழகத்திலிருந்தே நானே ஒரு ஆளை அனுப்பியிருக்கேன். ரஷ்யாவில் ஒரு பெரிய வைர வியாபாரி யோகா சென்டர் வச்சு நடத்துகிறாரு. அவருக்கு யோகாசனம் தெரியாது. ஆகவே இது போன்ற ஆசனங்கள் நிச்சயமாக பல்வேறு அதிசயங்களை ஏற்படுத்தும். நாம் எல்லோரும் இந்த யோகாசனத்தை, இந்த சிரசாசனத்தை பழகி ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.